அந்த மனிதர் 4 ரக்காத் சுன்னத்தை தொழுதுட்டாரு. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறானோ 10 நன்மை எழுதணும். ஏன்பா 4 ரக்காத் தொழுதா 4 நன்மை தானே எழுதணும், அதுதானே நியாயம். ஆனா அல்லாஹ் தஆலா 4 ரக்காத் தொழுதுக்கு 10 நன்மை எழுதலாம். இது யாருக்குன்னா, நான் தொழுவேன் அப்படின்னு நியத் வச்சாரு, வச்ச உடனே ஒரு நன்மை கிடைச்சு போச்சு, தொழுத உடனே 10 நன்மை கிடைச்சு போச்சு. இது நம்ம உம்மத்துக்கு மட்டும்தான், எந்த உம்மத்துக்கும் கிடையாது. ரெண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த உம்மத்துக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா? ஒருத்தர் பாவம் செய்யணும்னு நினைச்சாரு. இப்போ சாயங்காலமா போய் ஒரு படத்துக்கு போகணும்னு நினைச்சாரு. அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும். இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள், ஆண்கள் புர்கா போட்டுக்கிட்டு சினிமா தேட்டர் வாசல்ல போய் நிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அவலமான நிலை. அதை பத்திலாம் கவலையா வர்றது இல்லை. என்ன புர்கா போட்டு வந்துக்கிறோமே, இந்த புர்கா என்பது ஒரு கண்ணியமான ஆடையாச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த புர்காவை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லி காட்டுறானே, இஸ்லாமியர்களுக்கு என்று அல்லாஹ் கண்ணியமான ஒரு ஆடையாக இந்த ஆடையை தந்திருக்கிறானே, அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. நாங்க புர்கா போட்டு சினிமா தேட்டர் போய் நிற்போம். அதை பத்தி அந்த ஆம்பளையர் சொல்றது இல்லை. புர்கா போட்டு போறோமே, நம்ம கொண்டு போய் இஸ்லாமிய பெண்கள் கொண்டு போய் ஒரு சினிமா தேட்டர் வாசலை நிப்பாட்டுறமே, நாளைக்கு அல்லாஹ் நம்மளை கேட்பானே, எந்த பயமும் கிடையாது. அவர் பாட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறார், அவ்வளவுதான். அப்போ ஒரு மனுஷன் நினைச்சாரு, அப்புறமா இந்த பாவம் செய்யலாம் நினைச்சாரு. அப்ப நினைச்ச உடனே அல்லாஹ் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவர் என்ன செய்யணும்? ஒரு தீமை எழுதி இருக்கணும். எழுதிருக்கணுமா இல்லையா? ஆனா எழுதல, எழுத மாட்டான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா அவர் நினைக்கதான் செஞ்சிருக்காரு, நீ பாவம் செய்யல. அவரு அப்புறமா அவருக்கு உண்மையிலே தியேட்டருக்கு போயிட்டாரு என்று சொன்னால், இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரே ஒரு தீமையை எழுதுறான். மலக்குமார்கள் கேட்கறாங்க, அல்லாஹ் எழுதிடுவா, எழுதிடு. அது கூட அல்லாஹ் வெயிட் பண்ண சொல்றான், இவர் வெயிட் பண்ண. அவர் படம் பார்த்துட்டாரு. இப்ப அவர் மன்னிப்பு கேட்கிறாரா பார்க்கலாம். யா அல்லாஹ் மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன் என்று அவர் மன்னிப்பு கேட்டாரு. அதெல்லாம் அடிக்க சொல்றோம், அது எழுதாத. அல்லாஹ் நம் மீது கொண்ட பேரருள் என்ன, அல்லாஹ் அக்பர், நினைச்சு பார்க்க முடியுதா? அப்படிப்பட்ட அல்லாஹ் நபிமார்களை கூப்பிட்டு சொல்ற, யா ஐயஹர் ருசுல், நபிமார்களே நீங்கள் குலு மின் தய்யிபாத், ஹலாலானதை சாப்பிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரை கூப்பிட்டு சொல்றான்? ரசூல்மார் நபிமார்களை கூப்பிட்டு சொல்றான். அப்ப நாமளே எதை சாப்பிடணும்? ஹலாலா தான் சாப்பிடணும். இன்னைக்கு ஹலால் ஹராம்னா யாரும் அதை பத்தி கவலையே இல்லையே. இன்னைக்கு என்ன தெரியுமா? உலகத்துல சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். சீக்கிரம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். இது 2 தான் நம்ம மண்டையில இருக்குது. மூணாவது ஒண்ணு அல்லாஹ் சொல்றான், என்ன தெரியுமா? சம்பாதிங்க, ஹலாலா சம்பாதிங்க. சாப்பிடுங்க, ஹலாலா சாப்பிடுங்க. இன்னைக்கு அதை நம்ம நினைக்கிறோமா? எங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போனா ஒரு 500 ரூபாய் கிடைக்குது. கொஞ்சம் ஹராம் அப்படின்னு கொஞ்சம் போனா ஒரு 1500 ரூபாய் கிடைக்குது. இப்ப நாம என்ன தெரிஞ்சிருப்போம்? 500 1500 அது சரியாயிடுப்பா. அதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் வாழ முடியுமா? நாம என்ன சொல்றோம்? அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமாப்பா? சும்மா இஸ்லாமிய ஈமானு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு எத்தனை காலத்துல வாழ்ந்துருவோம். இதெல்லாம் பார்த்தா உலகத்துல வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் உண்டு. எனவே அந்த மனிதர்களை பார்த்து இஸ்லாம், அல்லாஹ், ரசூல் என்ன சொல்றாங்க தெரியுமா? யா அய்யுஹர் ருசுல் குலூ மின் தய்யிபாத், ஹலால மட்டும் சாப்பிடுங்க. கொஞ்சமா சம்பாதிக்கிறீங்களா, அந்த பணம் போதுமானது உங்க வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான். ஆனா ஹராமான விஷயத்துல சம்பாதிக்கிறோம். ஒருத்தர் நிறைய ஹராம் சம்பாதிச்சிட்டாரு. எப்படி? வட்டி கூட்டு சம்பாதிச்சிட்டாரு, நிறைய பணம் காசு வந்துருச்சு, நிறைய பணம் காசு வந்துருச்சு. அந்த பணங்காசி வைத்து அவரால் எதுவும் செய்ய முடியாது. அதை கொண்டு போய் அவர் அதை வச்சு நிம்மதியா வாழவே முடியாது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவர் வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். அந்த ஹராமான பணத்தை கொண்டு அவருக்கு நிம்மதியோ சந்தோஷமோ மன மகிழ்ச்சியோ இந்த உலகத்துல எதுவுமே அவருக்கு இருக்காது. ஹராம்ல சம்பாதிச்சா நிச்சயமா அது ஹராம்ல தான் செலவழியும். அந்த ஹராமான உணவு உடலுக்கு எந்த பயனையும் தராது. ஆனால் ஹலால் அப்படி கிடையாது. ஹலால் எப்படி தெரியுமா? நீங்க ஹலாலான உணவு ஹலாலா சம்பாதிச்சு சாப்பிடுறீங்க. அந்த ஹலாலா சம்பாதிக்கிற அந்த 500 ரூபாய் இருக்குல்ல, அந்த 500 ரூபாவோ 100 ரூபாவோ 200 ரூபாவோ உங்களுக்கு ஹலாலாக கிடைத்து விட்டால் நீங்கள் சாப்பிடக்கூட அந்த உணவு ஹலால் ஆகிவிடும். நல்ல அமல் செய்யலாம்ன்ற எண்ணம் கல்வில வரும். நல்ல அமல் செய்யலான்ற எண்ணம் கல்வில வரும். எப்போ? ஹலாலான உணவை சாப்பிட்டால். ஹராமான உணவை சாப்பிட்டால் ஹராமான சிந்தனைகள், தவறான பார்வை, தவறான சிந்தனை, தவறான செயல்பாடுகள், இது எல்லாமே ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சோம். எப்போ? ஹராமை சம்பாதித்த. இன்னைக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. நேரா போறாரு, ரோட்ல ஏதோ கூழ் ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க, அல்லது ரோட்ல ஏதோ மோர் கொடுக்குறாங்க வெயில் காலத்துல, அல்லது ரோட்ல ஏதோ ரசனா கொடுக்குறாங்க, உடனே வேகமா போய் எல்லாரும் குடிக்கிறாங்க, நானும் வாங்கி குடிக்கிறேன். ஏன் கொடுக்குறீங்க?
அது மத்தவங்க யார் வேணா குடிக்கலாம். அதுக்கு ஹலாலா ஹராமா உங்களுக்கு தெரியுமா? எந்த காசுல வந்து செஞ்சாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப ஏன் நம்ம வாங்கி குடிக்கிறோம்? மத்தவங்க குடிக்கலாம், அது பொதுமக்களுக்காக செய்யறாங்க, நன்மையான விஷயம் தான். ஆனால் அதுல இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கணும்? வேண்டுதலா இருக்கணும். அதை வாங்கி குடிச்சிடக்கூடாது. ஏன் அது ஹலாலா நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம நேரம் பேங்குக்கு போறோம், என்ன பேங்க்ல ஏதாவது முக்கியமா செக் எடுக்கிறதுக்காகவோ பணம் எடுக்கிறதுக்காகவோ பணம் போடுறதுக்காகவோ எதுக்காக வேண்டிய பேங்குக்கு போறோம். உள்ள தண்ணி வச்சு நான் குடிக்கலாமா? குடிக்காதீங்க, குடிக்க கூடாது. ஏன்? வாங்கி வச்சிருக்கிற காசு ஹலாலா ஹராமா நமக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாமல் இருக்கும் போது எப்படி அங்க போய் எப்படி தண்ணி குடிக்கலாம்? நம்ம ஒருபோதும் கூடாது. அப்ப இஸ்லாம் நமக்கு எவ்வளவு அழகா வழிமுறை சொல்லி காட்டுது. நீங்கள் சாப்பிட்டால் நல்லதையே சாப்பிடுங்கள். ஏன் தெரியுமா? ஹராமுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. ஒருத்தர் ஹராமான உணவு சாப்பிட்டாரு, அவர் துவா கபூல் ஆவார். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம்ல, அசல் எவ்வளவுதான் நாங்க துவா கேட்கறது. இன்னைக்கா நேத்தா எப்போ துவா கேட்க ஆரம்பிச்சோம்? எப்போதுல இருந்தே துவா கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா எங்க துவாவை அல்லாஹ் கேட்கிற மாதிரி தெரியலையே. மத்தவங்க எல்லாம் கேட்டா உடனே அவங்களுடைய துவா கபூல் ஆயிட்டு, எங்க துவா ஏத்துக்க மாட்டானே. ஏன் ஏத்துக்க மாட்டான்? உங்க மேல அல்லாஹ்வுக்கு முன் விரோதமா? இல்ல உங்க அல்லாஹ்வுல நீங்க துவா செய்யற துவா அல்லாஹ்வுக்கு கேட்காம போயிருச்சா? உங்க கூட இருந்து உங்களை துவா கேட்க வைக்கிறவனே அல்லாஹ் தானே. இப்ப நாம நினைச்சுக்கிறோம் சுயமா, நான் அல்லாஹ் கிட்ட இதெல்லாம் கேட்டேன். நம்ம நினைக்கிறோம் நான் அல்லாஹ் கிட்ட இதெல்லாம் கேட்டேன். யார் சொன்ன நீ கேட்டேன்னு? உன்னை கேட்க வச்சவன் யார்? எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் கொடு, எனக்கு நோயை விட்டு காப்பாது, என் மனைவி மக்கள் நிம்மதியாவே சந்தோஷமாவே ஆபத்தை விட்டு காப்பாது. கேட்க வச்சவன் யார்? அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல. நம்ம நினைச்சுட்டு உட்காந்துருக்கிறோம் என்னென்ன, நான் எவ்வளவு நேரம் அரை மணி நேரமா துவா கேட்டேன், நான் நிறைய துவா கேட்பேன். விஷயம் தான்